Hi friends, நான் உங்கள் ஜுபைதா zacs.kitchen.recipes. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அட்டகாசமான நச்சின 4 சட்னி இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். அது போக இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுங்க, சூடு பண்ணுங்கள், அப்படியே சுட சுட நீங்கள் இட்லி தோசையோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பரான இந்த 4 சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த 4 சட்னியில் உங்களுடைய ஃபேவரட்டான சட்னி எதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நான் இங்கே ஒரு நல்ல அடிகனமான மண் பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 12 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 200 கிராம் பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதை நல்லா வதக்கி உங்களுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா உங்களுக்கு அப்படி கலர் மாதிரி சாஃப்டாகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததில் வரமிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 6லேருந்து 7 வரமிளகா. இது கொஞ்சம் காரமான சட்னி தான். ஒரு 6லேருந்து 7 நல்ல காரமான வரமிளகா இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாயையும் நார்மல் நம்ம வறுத்த மிளகா வத்தலையும் நீங்கள் சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம். அப்போ காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு, அந்த பூண்டெல்லாம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, வெங்காயத்தோட கலரும் மாறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றிட்டு இதோட ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துட்டு சுவைக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்து இதை நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே மண் பாத்திரத்தில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி சட்னி செய்யும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4லேருந்து 5 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த பூண்டு சட்னியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு சட்னியை அந்த எண்ணெயோட நல்லா சுருள ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா இது இப்படி வதக்கும் போது அந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 வாரம் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 4 to 5 days வரைக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். இதில் சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இட்லி தோசையோட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெங்காயம் தக்காளி சட்னி. இந்த வெங்காய தக்காளி சட்னியுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் சூப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அதே மாதிரி இது நல்லா ஒரு செம்ம ருசியில் இருக்கும். இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சுடுறதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, சீரகம், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரமிளகா ஒரு 4லேருந்து 5, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளி, கொஞ்சமாக ஒரு சின்ன அளவுக்கு புளி, அப்புறம் சுவைக்கேற்ப உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதங்கி நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுறேன். மாற்றினதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான். எவ்வளோ திக்காக இருக்கு இல்லையா? இதை ஊற்றியெல்லாம் சாப்பிட முடியாது, பக்கத்தில் வச்சு தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு 2ஐயும் சேர்த்து போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து அதுக்கு மேலே கொட்டிட்டோன்னா சூப்பர் யம்மியான டேஸ்டியான வெங்காய தக்காளி சட்னி ரெடி. இதுவுமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தான் தோசைக்கும் இட்லிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட். தக்காளி, பூண்டு, ஒரு 4லேருந்து 5 வரமிளகா, கொஞ்சமாக தாளித்து கொட்டுறதுக்கு
கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான் மொத்தமாகவே இந்த தக்காளி சட்னிக்கு தேவை. இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். இது வந்து நீங்கள் வந்து பீட்சா சாஸாக கூட நீங்கள் இந்த சட்னியை வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்பவே டேஸ்டி, ரொம்பவே சிம்பிள். இப்போ ஜாரில் வந்து நான் வந்து தக்காளியை கட் பண்ணிவிட்டு அப்புறம் பூண்டு அதில் சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வளன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடானதுக்கப்புறம் எப்பயும் போல் தான் நம்ம சட்னிக்கு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். தாளித்து நல்லா கடுகு படப்படன்னு வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி சட்னியை இதில் ஊற்றிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தானே, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை போட்டுட்டு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அந்த எண்ணெயோட நல்ல சுருள வதங்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மேலே வரும், தக்காளியோட தண்ணி, அது வந்து நல்லா வற்றணும். அதுதான் வந்து இதில் ரொம்பவே முக்கியம். இப்போ நல்லா மேலே அந்த தண்ணி வந்ததும் நான் மிக்சர் ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வற்ற விட்டுடலாம். வற்றிட்டு கலர் நல்லா மாறி வரும். அப்போ நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வந்து தண்ணி வற்றிருச்சு. சைடில் எண்ணெய்லாம் வந்து வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. நீங்கள் பீட்சா செய்யும்போது இதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போடாமல் அப்படியே இதை வதக்கி நீங்கள் பீட்சா சாஸாக கூட அதை யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் அண்ட் சிம்பிளான தக்காளி சட்னி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெங்காய சட்னி. இந்த வெங்காய சட்னி வந்து சின்ன வெங்காயத்தில் செய்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு பேனில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 பூண்டு அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கழுவி நல்லா இந்த மாதிரி அதில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கணும். நல்லா இதை வதக்க சின்ன வெங்காயமுடைய மேலே இருக்க தோல் வந்து நல்லா ஒரு கலர் மாறும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா இதை நம்ம வதக்க சட்னியில் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வந்து சேரும். இதில் கொஞ்சமாக வந்து புளி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து வரமிளகா சேர்த்து இதை எல்லாத்தையும் சேர்த்தாப்பில் ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஸ்கின்னுடைய கலர் வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு. மாற ஆரம்பித்த உடனேயுமே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதையும் வந்து ஒரு நல்ல சாஃப்டான பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். இந்த வெங்காய சட்னி வந்து நீங்கள் கார தோசை, அப்புறம் வந்து நீங்கள் வந்து தோசைக்கு மேலே மசாலா தோசை செய்யும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி, பெங்களூர்லலாம் நீங்கள் மசாலா தோசை சாப்பிட்ருக்கீங்கன்னா மேலே வந்து ஒரு சட்னி மாதிரி தேய்ச்சி அதுக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு தான் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த சட்னி தனியாக சைடில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு மேலே இந்த தோசைக்கு மேலெலாம் அப்ளை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இதில் வந்து கடுகு உளுந்த பருப்பு பொரிச்சதுக்கப்புறம் இந்த சட்னி அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி சுருள வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து 3 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து மேக் அண்ட் ஸ்டோர் சட்னிஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான எந்த ரெசிபிஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும்னா நம்ம ஜாக்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.